எப்பவுமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு அது யூஸ்ஃபுல். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 2 hours முன்னாடி ஆயில் வச்சாலே போதும். இது DIY ஹேர் ஆயில் தான், வேணும்னா கேப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஹேர் தான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பியூரான ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நான் தேகாவோட எடுத்திருக்கேன். இந்த ஜெல் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோவில் நான் ஸ்பீடாக காட்டியிருக்கேன், பட் ரொம்ப ஜென்டலாக தான் நீங்கள் ஷேவ் பண்ணணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ரொம்ப முக்கியமான டிப், ஃபேஸ் ஷேவ் பண்ண அந்த டே எந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸும் ஃபேஸில் போடக்கூடாது. ஒன்ஸ் உங்களோட ஷேவிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஆலோவேரா ஜெல் இல்லைனா வந்துட்டு உங்களோட ரெகுலர் மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா இந்த மெத்தட்ல ஃபேஸை மசாஜ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹெல்த்தி ஸ்கினையும் கொடுக்கும். டெய்லி ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர். நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் தான் பண்ண போறோம். என் கையில சோப் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது சோப் கிடையாது, ஷாம்பு பார். இது மிலா பியூட்டி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து நான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நேச்சுரல் பேஸ்டு ஷாம்பு தான். உங்களோட ட்ரை ஹேருக்கு கூட ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். எஸ்பெஷலி நோ parabens அண்ட் சல்ஃபேட்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்ல. இதோட ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலா என்னோட ரெகுலர் கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி கொஞ்சம் வெட்டா இருக்கும் போது என்னோட ஹேர் சீரம் அப்ளை பண்ணிடுவேன். ஹீட் ட்ரையரை விட ஃபேன் காத்துல ட்ரை பண்றது ரொம்ப பெட்டர்.